பாம்பே பஜார் வாடிக்கையாளர்களுக்கு டிசம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 2024 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? ராசியோ ராசிநாதனோ குரு சுக்கிர தொடர்புல வந்துட்டா அந்த மாதம் நல்ல மாதம்ங்க. என்னதான் இங்க கண்டக சனி அப்படின்ற மாதிரியான இறுக்கமான மனநிலையில் நீங்க இருந்தாலும் இந்த மாதத்துல குருவின் வீட்டுல கேந்திர பலத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் அப்படியே பஞ்சமஸ்தானத்துக்கு 15-16 தேதிக்கு பிறகு அப்படியே வருவாருங்க. இந்த அமைப்புகள்ல குருவின் வீட்டுல பஞ்சமஸ்தானத்துல நட்பு ஸ்தானத்துல அமரக்கூடிய ராசிநாதன் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புங்க. அதுக்கப்புறம் அவர் 6-8 அப்படின்னு தொடர்பு கொண்டு போனாலும் கூட குருவின் வீட்டில் இருக்காரு, உங்களுடைய ராசிநாதனுடைய சுப தொடர்பு வந்துடுது. அடுத்தடுத்து சுக்கிரன் சனியோட இணையும் பொழுது ராசியை தொடர்பு கொள்வார். கிட்டத்தட்ட சொல்ல போனா அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு உங்களுக்கும் ஒரு நிதானமான நல்ல பலனே இருக்கும். ஒரே ஒரு மைனஸ் என்னங்க, கணவன் மனைவி அமைப்பு காதலுக்குள்ள மட்டும் ஒரு சின்ன விஷயம் வரும். இந்த இடத்துல தயவு செய்து 3வது நபரை உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அனுமதிக்காதீங்கன்றது என்னுடைய கருத்தா இருக்குங்க. அஷ்டம சனியை கடந்துட்டு வந்திருக்க அப்படின்ற ஒரு அனுபவம் 3வது நபரின் மூலமாக மட்டும்தான் இங்க பிரச்சனைகள் வரப்போகுது. உங்களுடைய ஜாதகத்துல 10ஆம் அதிபதி இங்க ஒரு மாதிரியான பலவீன அமைப்புகள்ல 6ஆம் இடத்தோட தொடர்புல இருக்காரு அப்படின்னும் பொழுது வேலை தொழிலுக்காக, குறிப்பாக தொழில் செய்யறதுக்காக, புதிய ஆரம்பத்துக்காக தயவு செய்து கடன் எதுவும் வாங்க தேவையில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரனா வந்துடுறாரு. சுக்கிரன் இங்க 6ஆம் இடத்துல இருக்கிறது அப்படி ஒரு சாதகம் இல்லாத நிலை அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து அவர் போய் சனியோட தான் சேர போறாரு. இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒருத்தர் இந்த ஐடியாவோட வர, அந்த ஐடியாவோட வர, இந்த இடத்துல காசு போட்டீங்கன்னா ஒரு வெள்ளி போட்டா 10 கோடி அப்படியே ஒரே நாளில் வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஆசை வார்த்தைகளை காட்டி தொழில் சார்ந்த அமைப்புகள்ல மாமா மச்சா ஃப்ரெண்டு அப்படின்னு யாரு வந்தாலும் தயவு செய்து அது எல்லாமே உங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்றத தயவு செய்து சிம்மராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதத்துலையும் ஜனவரி மாதத்துலையும் அப்படியே மனசுல அழுத்தியே வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிநாதன் பலமாக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அடுத்த மாதத்துல அவர் அப்படியே 6ஆம் இடத்துல மறையும் பொழுது நீங்களே வில்லங்கம் பண்றது, நீங்களே விரயம் பண்றது, நீங்களே தேவையில்லாத பிரச்சனைகளை தூக்கி தலையில போடுறது அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் வரும். அதனால கடன் வாங்கியோ இருக்கிற பணத்தை போட்டோ உங்களோட சேவிங்ல இருந்து எடுத்தோ ஏதாவது பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து அந்த மாதிரியான அமைப்புகள் நிச்சயமாக வேண்டாம். 2ஆம் இடத்துல கேது இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதும் 2ஆம் அதிபதி குருவின் பார்வையில் இருக்கிறதும் ஒரு மாதிரியான நல்ல அமைப்புங்க. வேலை, வருமானம், தொழில் சார்ந்த அமைப்புகள்ல இன்னமும் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்கும். ஆனால் பிரச்சனை இருக்கும். 30 வயது 35 40 வயது கீழ்பட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை அமைப்புகள்லையும் குடும்பம் சார்ந்த அமைப்புகள்ல தாங்க பிரச்சனை வரும். இதனை தாண்டி அஷ்டம சனி பெரிய கெடுதல்களை பண்ண மாட்டாரு. இதுக்கான அஸ்திவாரங்களை நீங்க தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஏதாவது பண்ணி அதனை வீட்டில் தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். புதிதாக தேவையில்லாத கெட்ட பழக்கத்தை இப்பதான் கத்துட்டு வருவீங்க. வாழ்நாள் முழுக்க உங்களால் அந்த கத்துக்கிட்ட கெட்ட பழக்கத்தை விட்டு வெளியில வர முடியாத அமைப்புகள் அப்படின்ற மாதிரியான தன்மைகள் இருக்கும். பெற்றோர்கள் யாராவது இளைய பருவ அமைப்புகள்ல அப்படியே மாணவர்கள் அமைப்புகள்ல சிம்மராசிக்காரர்கள் இருந்தால் இந்த மாதத்துல பெற்றோர்கள் சற்று கவனமாக இருங்க. பெண் குழந்தை அமைப்புகள் இயல்பாக நம்ம சொல்ற மாதிரியான புதிய காதல் மாதிரியான அமைப்புகள் சரியா வராதுங்க. இதுல சற்று நிதானமா பார்த்துக்குங்க. ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகள்லையும் வண்டி வாகனங்கள்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னங்க எல்லாமே நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னா எப்பொழுதுமே இங்க பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி இண்டிகேட் பண்றது தான் எங்களுடைய கடமை. இந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இதுல கவனமாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. அஷ்டம சனிக்கு விதிவிலக்கே கிடையாதுங்க. நீங்க யாரா வேணாலும் இருங்க, எவரா வேணாலும் இருங்க. அஷ்டம சனியின் பொழுது உங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல ராசிநாதன் பலமா இருக்கிறது, அடுத்தடுத்து குருவின் பார்வையில் இருக்காரு அப்படின்றது நல்ல அமைப்புனாலும் கூட அடுத்த வருடம் மார்ச்ல இருந்து அப்படியே அஷ்டம சனி வரப்போகுதுங்க. சிம்மராசி மக நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னொரு ஒரு மாதிரியான அழுத்தம் வர ஆரம்பிச்சிடும். இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பிரச்சனையை கொடுக்கணுமோ, அது வேலையா இருக்கலாம், ஒரு நெய்பராக இருக்கலாம், வீட்டுக்குள்ளே வந்த ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், யாரோ ஒரு காதலாக இருக்கலாம். இந்த மாதிரியான அமைப்புகளில் சமீபத்தில் அறிமுகமான ஒருத்தரால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அதனால எவ்வளவு வருமானம் வருது, எங்கேருந்து வருது, யாருக்கிட்ட அதை கொடுத்து வச்சிருக்கீங்க, எங்கே வச்சிருக்கீங்க, இதை பற்றி இதெல்லாம் யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண தேவையில்லாத ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் வந்துருங்க. அரசு சார்ந்த அமைப்புகள்லேருந்து மிகப்பெரிய மேன்மை இருக்கும். அரசாங்க வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் அதை எதிர்பார்க்குறேன்ற மாதிரியான அமைப்புகளோ, நீங்களே ஆசிரியர், கணக்கு, கணிதம் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய மேன்மையும் 10ஆம் இடத்தோட ஒரு மாதிரியான சுபர தொடர்பு வந்துடுது. குரு வேற 2ஆம் இடத்தோட தொடர்புல வந்துடுறாரு. 10ஆம் இடத்தோட தொடர்புல வரும்பொழுது பேச்சு சம்பந்தப்படுறது, கணிதம் அமைப்புகள்ல வருது, நிதி சம்பந்தப்படுறது, மார்க்கெட்டிங் மாதிரியான அமைப்புகள்ல, கணிதம், புதன் சார்ந்த அமைப்புகள்ல வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல தன்மை வந்துருங்க. குரு தொடர்பு இருந்தால் அந்த பாவகம் வளரும். வேலை, தொழில், வருமானத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் 7ஆம் பாவகம் தாங்க இங்க டிஸ்டர்பா இருக்கு. நட்பு, காதல், கணவன், மனைவி, இந்த அமைப்பு தான். உங்களுடைய வீட்டில் நீங்க கணவன், மனைவி, உங்களோட குழந்தைகளை தவிர்த்து யாரையும் வீட்டுக்குள்ள விட அனுமதிக்க தேவையில்லாத ஒரு அமைப்பாக இருக்கும். அவசரப்பட்டு வேலையை விடுறதோ, புதிய அகலகால் வச்சு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ அதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இடமாற்றம் வருது, வேலை இடத்துல ஆஃபர் வருதுன்னா அதை எடுத்து போய் நான் ஜாயின் பண்ணா இந்த நாள் எனக்கு வேலை இருக்கு, நான் மட்டும் இருக்கிற வேலையை விடுங்க. அவசரப்பட்டு நீங்களா கோச்சிக்கிட்டோ அவசரப்பட்டுக்கிட்டோ வேலையை விட்டு வந்தீங்கன்னா அடுத்து 3-4 வருஷத்துக்கு வேலை இல்லாமலே இருக்கிற மாதிரி இருக்கும்.
பணம் தாங்க அடுத்து உங்களை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால பணத்தை சேவ் பண்ணுங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க. எவ்வளோ பெரிய நட்பாக இருந்தாலும் ஜாமீன் அப்படின்னு போகாதீங்க. இதெல்லாம் அடுத்தடுத்து உங்களை பிரச்சனையில் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நிதானமாக யோசிச்சு மத்தியமமான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நிதானமான மாதமாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் 2024 நிச்சயமாக இருக்கும்.